ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் கொண்டு வந்திருக்கேன். என்னன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதாவது காலேஜ் இன்டர்ன்ஷிப் ரிப்போர்ட் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் ரிப்போர்ட் ரெண்டு வீடியோவாக நான் போட்டிருப்பேன். ஒன்று நீங்கள் டேரெக்டாக கம்பெனி விசிட் பண்ணி இன்டர்ன்ஷிப் போயிருந்தீங்கன்னா எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது, நீங்கள் இன்டர்ன்ஷிப்புக்கு கம்பெனி டைரெக்டாக போகாமல் இதோட ரிப்போர்ட் மட்டும் கிரியேட் பண்ணணும்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். இதில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பற்றி நான் போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோஸ் இன்னும் நீங்கள் பார்க்கலைன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. மொபைலில் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் மொபைலும் ப்ராஜெக்ட் பண்ணலாம், நான் அது எப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் சாட் ஜிபிடிலேருந்து நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அது டேரெக்டாக எம்எஸ் வேர்டாகவும் கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுவும் நான் பண்ணலாம், அது எப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்கிறேன். அடுத்து இன்டர்ன்ஷிப் ரிப்போர்ட்டில் இமேஜோட எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுவும் நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்போ போல நம்ம சாட் ஜிபிடி லாகின் பண்ணி எடுத்துக்கலாம். வழக்கம் போல் ஹாய் சாட் ஜிபிடின்னு நான் அது கமெண்ட் கொடுத்துறேன். கேன் யூ ஹெல்ப் மீ கிரியேட் ஏ சாம்பிள் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டை நான் ப்ராஜெக்ட் கொடுப்பேன், ப்ராஜெக்ட்னு கொடுத்துட்றேன். நான் ஒரு டாபிக் ஷேர் பண்ணேன், ஏ அண்ட் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்ககிட்ட டாபிக் இருந்துச்சுன்னா இந்த டாபிக் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் ஒன் ஃபுல் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். இப்போ சில கிரைட்டீரியா கேட்குது. இப்போ நான் அந்த ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணுவான்னு கேட்குது. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துடலாம். எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். நம்மகிட்ட நிறைய கொஸ்டின் இருக்கு பாருங்க. இதுக்கும் நம்ம எக்ஸ் கொடுத்துடலாம். பேஜ் 10 பேஜ்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். என்ன மாதிரின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் ஒரு டாப்பிக்கே இல்லாத மாதிரி கொடுக்காதனால நான் நீயா ஒரு டாபிக் எடுத்து பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால கேட்குது. நான் ஜென்ரல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். அப்புறம் இதுலேயே ஒரு இதை கொடுத்துறேன், இல்லாட்டி ஓகே ஜென்ரல் பிஸ்னஸ் நான் கொடுத்துறேன். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். அதில் நான் இது ஏ அண்ட் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்னு சொல்லி செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் டாபிக் கொடுத்துச்சு. ஓகே கிரியேட் ஃபுல் ப்ராஜெக்ட் கொடுத்தேனே. அதில் எந்த மாதிரி கிரைட்டீரியா வேணும், எத்தனை பேஜ் வேணும்னு கேட்டு அது என்ன மாதிரி ஒரு இதுன்னு சொல்லிட்டு ஜென்ரல் பிஸ்னஸ்க்குன்னு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அப்ஜெக்டிவ், லிட்ரேச்சர் ரிவ்யூ, மெத்தனாலஜி, ஃபைண்டிங், சஜஷன், கன்க்ளூஷன் சொல்லி கொடுக்குது. ஓகே கிரியேட்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ அந்த 10 பேஜுக்கான ரிப்போர்ட்டை ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் 10 பேஜுக்கான ரிப்போர்ட் வெறும் 10 பேஜ் தான் கொடுக்க முடியுமா, இல்லாட்டி ஒரே கமெண்ட்ல அவ்வளோ பெருசா கொடுக்காது, அப்புறம் என்ன ப்ரோ பண்றதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க இந்த இதுக்கு பாருங்க, அப்படியே இதை செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துட்டு ஒரு இதில் கமெண்ட்ல பேஸ்ட் பண்ணி எலாபரேட் கேட்டீங்கன்னா இன்னும் பெருசா அதை எலாபரேட் பண்ணி கொடுக்கும். இதுல பாத்தீங்கன்னா இது கீழே வந்துருச்சு. would you like to create a PDF or word format இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வேர்டு ஃபார்மேட் தான் கேட்டாங்க, அதனால டாக்எக்ஸ்ன்னு கொடுத்துடலாம். இப்போ நம்ம ப்ராஜெக்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு அதை வேர்டா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு ஃபைலாக வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும். பாருங்க, நான் உள்ள போய் விசிட் பண்ணி காட்டுறேன். உங்களோட ப்ராஜெக்ட் வந்து இதாயிரும். நீங்கள் வந்து எடிட் எனேபிள் கொடுத்துட்டு உங்களோட ஃபாண்ட்டுக்கு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை வச்சுட்டு உங்களுக்கு வேற எதுவும் மாற்றினாலும் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இல்லை உங்களோட ஸ்டைல்ஸ் எதாவது மாற்றினாலும் இந்த மாதிரி மாற்றிட்டு உங்களுக்கு எதனா ப்ராஜெக்டை வந்து மாற்றிடலாம். ஓகே, இதுதான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு நீங்கள் பிடிஎஃபாக வேணாலும் உங்களுக்கு பிடிஎஃபாக வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே வந்து நீட் இன் பிடிஎஃப்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா அதுவே வேர்டு எப்படி கிரியேட் பண்ணி கொடுத்தோ அதே மாதிரி பிடிஎஃபும் கிரியேட் பண்ணி கொடுத்து அது ஒரு லிங்க் கொடுத்துரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாவே டேரெக்டாகவே டவுன்லோட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ 6 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டர்ன்ஷிப் ரிப்போர்ட் வந்து வித் இமேஜோடு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நானும் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு இமேஜ் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு உங்களோட டவுட்ஸையும் கிளியர் பண்ணி இந்த வீடியோவில் போகிறேன். இல்லாட்டி எனக்கு இதில் மட்டும் இல்லை வேறு எங்களுக்கு ஒரு ஏஐ சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இல்லை ப்ரோ எனக்கு இந்த டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது எப்படி நம்ம கஸ்டமைஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் அதுக்கான வீடியோஸும் நாங்கள் எடுத்து போடுவோம். ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி பார்ப்போம்.